Good evening. Today's class, we are going to see the poem A Thing of Beauty written by John Keats. இன்னி கிளாஸ்ல நம்ம A Thing of Beauty இந்த போயமை பார்க்க போகிறோம். ஜான் கீட்ஸ் இவங்க எழுதியிருக்காங்க. இந்த போயமே மெமரைசேஷனுக்கு உள்ளது தான். இதில் வந்து போயட் இந்த எழுத்தாளர் வந்து அவரை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கிற அழகான விஷயங்கள் பற்றி பேசுகிறார். ஒரு மரமா இருக்கட்டும், ஒரு சூரியன், ஒரு வெளிச்சத்துக்கு இருக்கிற சூரியனா இருக்கட்டும், எல்லாமே நம்மளை சுத்தி அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. நேச்சர் ஹஸ் கிவன் மெனி பியூட்டிஃபுல் திங்ஸ். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அழகா he has personified all the beautiful things around us. ஒவ்வொரு அழகான விஷயம், இயற்கை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு அழகான விஷயத்தையும் அது மனிதர்களாகவே இருக்கட்டும், எல்லாமே வந்து அழகுதான் நம்மளை சுற்றி இருக்கிறது. ஸோ அதை பற்றி தான் இந்த போயம்ல நம்ம பார்க்க போகிறோம். போயமை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த போயட்டை பற்றி சில டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஜான் கீட்ஸ் 1795 to 1821 17-18 century இந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்க. He was a British romantic poet. Although trained to be a surgeon, Keats decided to devote himself wholly to poetry. அவர் வந்து ஒரு மருத்துவராக தான் இருந்திருக்கார். அவர் அதுக்காக தான் பயிற்சி பெற்றிருக்கார். ஆனால் அவருடைய வாழ்க்கையை வந்து போயட்ரி, இந்த மாதிரி போயம் எழுதுறதுக்காகவே அவர் அர்ப்பணிச்சிருக்கார். Keats' secret is far to sway and delight the readers lies primarily in his gift for perceiving the world and living his moods and aspirations in terms of language. A Thing of Beauty is an excerpt from his poem Endymion. A Thing of Beautyங்கிற இந்த போயம் இன்னைக்கு பார்க்குறோம் இல்லையா, அவருடைய போயமான என்டிமியோன்லேருந்து ஒரு பகுதி தான். A poetic romance. என்டிமியான் அ பொயட்டிக் ரொமான்ஸ், அந்த போயத்துலேருந்து எடுத்துருக்கிற ஒரு ஸ்மால் போர்ஷன் தான் இந்த A Thing of Beauty. The poem is based on a Greek legend in which Endymion, a beautiful young shepherd and poet who lived on Mount Patmos, had a vision of Cynthia, the moon goddess. The enchanted youth resolved to seek her out and so wandered away through the forest and down under the sea. இந்த போயம் வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் அ கிரீக் லெஜண்ட். என்டிமியான்ங்கிற ஒரு அழகான ஒரு ஷெப்பர்ட் அண்ட் போயட் who lived in the Mount Patmos. இந்த சிந்தியாங்கிற இந்த மூன் காடஸை தேடி போறாங்க. The enchanted youth resolved to seek her out. அவங்கள தேடி போறத he wandered away, தேடிட்டே போறார் அந்த காடுகள்ல, and down under the sea. ஸோ இந்த போயம் வந்து என்டிமியான் அ பொயட்டிக் ரொமான்ஸ் அதுலேருந்து எடுத்துருக்கிற ஒரு ஸ்மால் போர்ஷன், an excerpt from this poem. So this is about the author. இதுதான் இந்த ஆத்தரை பற்றின சிறு தகவல். இந்த போயம் பற்றி பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் ரீட் அவுட் பண்ணிடுறேன் ஒரு வாட்டி மொத்த போயத்தையும், அப்புறம் லைன் பை லைன் மீனிங் பார்க்கலாம். A Thing of Beauty. A thing of beauty is a joy forever. Its loveliness increases, it will never pass into nothingness, but will keep a bar of quiet for us and a sleep full of sweet dreams and health and quiet breathing. Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Some shape of beauty moves away the pall from our dark spirits. Such the sun, the moon, the trees old and young, sprouting a shady boon for a simple sheep, and such are daffodils with the green world they live in, and clear rills that for themselves a cooling covert make against the hot sun. The mid-forest brave, rich with the sprinkling of fair musk, rose blooms, an endless fountain of immortal ring
pouring onto us from the heavens brink. By John Keats. A thing of beauty is a joy forever. Its loveliness increases, it will never pass into nothingness. The poet says here, இந்த இடத்துல இந்த போய்ட் என்ன சொல்றாருன்னா, இந்த அழகு வந்து எப்போதுமே இருக்கக்கூடிய விஷயம் தான். இட் ஸ்டேஸ் ஃபார் எவர். அது வந்து என்னைக்குமே மறைஞ்சு போறதோ இல்லாட்டி நம்மளை விட்டு நீங்கி போகாது. இட் நெவர் ஃபேட்ஸ் அவே ஃப்ரம் அஸ், ரேதர் இட் இன்க்ரீசஸ் வித் பாசிங் டைம். இந்த இயற்கையினோட அழகு நாளடைவில் வந்து அதிகமாகிட்டே தான் போகுமே தவிர ஒருபோதும் வந்து அது குறையாது, மறையவும் மறையாது. எப்போதுமே அது நீடிச்சு தான் இருக்கும். A thing of beauty is a joy forever. Its loveliness increases. It will never pass on to nothingness. ஒண்ணுமே இல்லாம போகாது, மறைஞ்சு போகாது. அதுதான் அவர் சொல்றார். But will keep a bar quiet for us and a sleep full of sweet dreams and health and quiet breathing. இந்த அழகு, இந்த இயற்கையினோட அழகுங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு அழகான ஒரு மரத்தினோட நிழல் போல. அந்த நிழல்ல வந்து எல்லா ஜீவன்களும் ஜீவராசிகளும் ஆல் கிரீச்சர்ஸ் கேன் டேக் ஸ்லீப். தே கேன் டேக் ஸ்லீப் பீஸ்ஃபுல்லி. ரொம்ப அமைதியான உறக்கத்தை எடுத்துக்க முடியும். ஒரு நல்ல இயற்கையாகவே ஒரு நல்ல உடம்பு, அதாவது இட் கேன் மெயின்டைன் அ குட் ஹெல்த். எந்த ஒரு உடம்பும் வராது. ஏன்னா the oxygen let out by the tree is very good for us. மரத்துலேருந்து வர இயற்கையான காற்று. இப்போ நம்மலாம் வந்து இந்த கட்டடங்களில் வசிக்கிறோம், ஏசி காற்று, ஃபேன் இதுலேயே தான் நம்ம இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு கிராமப்புறத்துக்கோ இந்த மாதிரி இயற்கையோட சுற்றி இருக்கோம்னா அந்த காற்று வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? ரொம்ப மிதமாக இருக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுதான் சொல்கிறேன், இந்த மரத்துக்கு அடியில் மரத்தினோட நிழல், அந்த நிழல்ல வந்து படுத்துக்கிற ஒவ்வொரு ஜீவன்களுமே, ஒவ்வொரு ஜீவராசிகளுமே, எவ்ரி கிரீச்சர் இட் ஸ்லீப்ஸ் பீஸ்ஃபுல்லி. ரொம்ப அமைதியா, நிசப்தமா, ரொம்ப அருமையான ஒரு தூக்கத்தை நமக்கு கிடைக்குது. அண்ட் இட் என்ஜாய்ஸ் குட் ஹெல்த். உடம்பும் நல்லா இருக்கும், எந்த ஒரு உடம்பும் நமக்கு வராது. இட் வில் மெயின்டைன் அ குட் ஹெல்த். ஸோ போய்ட் என்ன சொல்றாரு இந்த 6 லைன்ல, இயற்கையினோட அழகு வந்து எப்போதுமே அது நீடிச்சது தான். எப்போதுமே அது நீடிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு பொழுதும் அது குறையாது, மறைவும் குறையாது. நாளடைவில் கூட அது மறையாது. இட் இஸ் லைக் அ பியூட்டிஃபுல் ஷேடி ட்ரீ. ஒரு மரத்தோட நிழல் போல. அந்த நிழல்ல எப்படி எல்லா ஜீவன்களும் அதுல ஒரு உறக்கத்தை வந்து எடுக்க முடியும். யூ கேன் டேக் அ குட் ஸ்லீப். படுத்தணும்னா ஒரு நல்ல தூக்கம், ஒரு அமைதியான தூக்கம் மட்டும் இல்லாம நம்மளோட உடம்பும் நல்லா இருக்கும். இட் ஹேவ் மெயின்டைன் அ குட் ஹெல்த் சொல்றேன். Therefore, on every morrow are we breathing. A bower அப்படின்னு சொன்னதுதான் இந்த இடத்துல a bower quiet for us. bower அப்படின்னா shelter under the shade of trees. இந்த மரத்தினோட நிழல் கீழே நம்ம இருக்கிறது, தங்கிறது. இப்போ நமக்கு ரொம்ப தூரம் வெயில நடந்து போறோம், அந்த மரம் ஒன்று பார்க்குறோம் அப்படின்னா அதோட நிழல் கீழே சித்த நேரம் நம்ம கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போகலான்னு நமக்கு தோணும். அந்த மரத்தினோட நிழல் நமக்கு வந்து ஒரு இடம் கொடுக்குது. மரத்தினோட நிழல் நமக்கு ஒரு இடம் கொடுக்குது உட்கார்ந்து போறதுக்கு. ஸோ இட் இஸ் ஆக்டிங் அஸ் அ ஷெல்டர் அண்டர் த ஷேட் ஆஃப் ட்ரீஸ். இதுதான் பவர்க்கான அர்த்தம். Therefore, on every morrow are we breathing. Therefore, on every morrow are we breathing. A flowery band to bind us to the earth. Every day, it is the beauty which fills us with the spirit to live. இந்த அழகுதான் ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து வாழறதுக்கான ஒரு ஊன்றுகோலா நமக்கு இருக்கு. The beauty builds the desire in us to live and bind us to the earth. நம்ம இந்த பூமியில இருக்கணும், நல்லா வாழணுங்கிற ஒரு எண்ணமே வந்து இந்த அழகு நமக்கு, இந்த இயற்கையினோட அழகு நமக்கு கொடுக்கிறது. இந்த இயற்கையோட இயற்கை நம்மளும் ஒன்று போவது மட்டும் இல்லாம நம்ம வாழணுங்கிற அந்த துடிப்பும் அந்த எண்ணமும் நமக்கு அது தருது.
மாறோ அப்படின்னா ஒவ்வொரு அடுத்த நாளும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத வந்து ஆஹ் இது சொல்றது. நம்ம இயற்கையோட ஒன்று போறது மட்டும் இல்லாம நம்ம வாழணுங்கிற அந்த துடிப்பும் எண்ணமும் நமக்குள்ள கொடுத்துட்டே இருக்கும். எவ்ரி மாரோ ஒவ்வொரு நாளுமே நம்ம எப்படி இருக்கணும்னா a flowery band to bind us to the earth. இந்த பூக்கள்லாம் மலர் வளையம் இந்த பூமியை சுத்தி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல நம்மளும் ஒண்ணுக்கு ஒண்ணு நம்மளும் இந்த பூமிக்கு அட்டாச் ஆகிறது மட்டும் இல்லாம நம்ம வாழணுங்கிற அந்த எண்ணம் நமக்குள்ள எப்போதுமே அது கொடுக்குறது. இட் இஸ் லைக் அ ஃபிளாரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு தி எர்த். Some shape of beauty moves away the pall from our dark spirits. The beauty which is created by God helps us to remove the sadness from our hearts. இந்த இயற்கை ஏற்படுத்தியிருக்கிற இந்த அழகு வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கிற ஒரு சோகத்தை வந்து அது எடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. இந்த தீய சக்தி ஃப்ரம் த டார்க் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா இந்த தீய சக்தி, அதாவது கெட்ட எண்ணங்கள், பேட் தாட்ஸ், இந்த மாதிரி. ஸோ இட் ஹெல்ப்ஸ் us to remove all the moves us away from the பால். பால் அப்படின்னா கவரிங், சுத்தி இருக்கிற, அதுதான் அதுக்கான அர்த்தம். நம்மளை சுத்தி இருக்கிற கெட்ட எண்ணங்கள், தீய சக்திகளா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்மள்டேந்து ஒதுக்கிறது மட்டும் இல்லாம நம்ம நல்லபடியா வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு எப்போதுமே கொடுக்குறது. இட் ஹெல்ப்ஸ் us to remove sadness from our hearts. இந்த கடவுள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த இயற்கை, இந்த இதோட அழகு நம்ம ஒரு நாளும் நல்லபடியா வாழணுங்கிற எண்ணம் மட்டும் கொடுக்காம இட் இஸ் ரிமூவிங் த பேட் தாட்ஸ், சேட் திங்ஸ், இந்த சோகமான விஷயங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம மனசுலேருந்து அது எடுக்கிறதுக்கு உதவி செய்கிறது. such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon for simple sheep. ஒரு வாட்டி படிக்கிறேன். Such the sun, the moon, trees old and young, sprouting a shady boon for a simple sheep. இயற்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற இந்த சூரியனா இருக்கட்டும், இந்த நிலா, மரங்கள், இது எல்லாமே வந்து நமக்கு நம்ம எல்லா ஜீவராசிகளுக்கு, இட்ஸ் நாட் ஓன்லி ஃபார் ஹியூமன் பீங்ஸ், நம்மளை போல மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு, ஒரு பூச்சியா இருக்கலாம், ஒரு மிருகமா இருக்கலாம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிளெஸ்ஸிங், ஒரு ஆசீர்வாதமா தான் அது கருதப்படுறது. இட்ஸ் லைக் அ பிளெஸ்ஸிங். ஏன்னா அதுலேருந்து இயற்கையிலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? ஒரு காத்து, ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன்ங்கிறதே இந்த மரத்துலேருந்து நமக்கு கிடைக்குது. நிறைய மரங்கள் அதுக்கு தான் நடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஃப் வி ப்ரிசர்வ் ஆர் நேச்சர், இட் இஸ் ஃபார் ஆர் பெட்டர் ஃபியூச்சர். நம்ம இயற்கையை நம்ம பாதுகாத்தோம் அப்படின்னா அது நம்மளுடைய ப்ரோக்ரஸ்க்கு வந்து அது ஒரு உதவியா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு சின்ன விஷயமுமே இயற்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது நம்மளுடைய நன்மைக்கு தான். ஹியூமன் பீயிங்ஸ் மட்டும் இல்லாம, அதாவது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம, ஒரு விலங்குகளா இருக்கட்டும், ஒரு பூச்சியா இருக்கட்டும், எந்த ஒரு ஜீவராசிக்குமே அது ஆசீர்வாதமா தான். இட் இஸ் கிரியேட்டிங் as a blessing on all creatures by the earth. அது நிழல் மட்டும் தரல, ஒரு குளுமையும் தருது. they are creating shadeness, they are providing us with shade and coolness. அது எப்போதுமே நமக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான். இயற்கை வந்து நமக்கு எப்போதுமே, இயற்கையும் சரி, இயற்கையில இருக்கிற பல விஷயங்கள், இந்த ஒரு சூரியன் இல்லைன்னா ஒரு மரம் வளரவே வளராது, மரம் ஒரு பயிர் விளையிறது, இது எல்லாமே வெயில் இருந்தானே. எப்போதுமே மழை பெஞ்சுன்னு இருந்தாலோ, எப்போதுமே பனியா இருந்தா முடியுமா? எல்லாமே முக்கியம்தான். ஒரு இரவு இருக்கணும், ஒரு நம்ம நேரம் உறக்கம் இருக்கணும் இல்லையா? ஸோ ஒவ்வொரு விஷயமே இயற்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது ரொம்ப அற்புதமான விஷயங்கள். ஸோ இட் இஸ் அ பூன் டு அஸ். அது நமக்கு எப்போதுமே ஒரு வரம் தான்.
And such are daffodils with the green world they live in, and clear rills that for themselves a cooling covert makes gain the hot seasons. The daffodils, இந்த பூக்கள், இது வந்து ஒரு அழகு. இந்த அதை சுத்தி they are beautiful with their green world. அதை சுத்தி ஒரு பசுமை, அந்த இலைகள், அந்த பூக்கள் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த நீர், இந்த ஆறு, நீரோட்டம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு என்ன தருது? அந்த வெயில் நாள்ல it is acting as a cool. The stream acts as cool during the hot summer. வெயில் நாள்ல வந்து ரொம்ப நமக்கு இதமான ஒரு சூழ்நிலையை அது நமக்கு தருது. இட் இஸ் கிரியேட்டிங் அ கூல் நேச்சர் டியூரிங் தி லாங் ஹாட் சம்மர். போற நாட்கள்ல வந்து நமக்கு ஒரு மென்மையான சூழ்நிலையை அது தருது. ரில்ஸ் அப்படின்னா ஒரு ஓடை, இந்த நீர் வீழ்ச்சி, அது வந்து ஓடை அப்படின்னு சொல்லுவோம் தமிழ். The mid-forest brake, rich with a sprinkling of fair musk, rose blooms, an endless fountain of immortal drink, pouring on to us from the heaven's brink. I'll repeat it again. The mid-forest brake, rich with a sprinkling of fair musk, rose blooms, an endless fountain of immortal drink, pouring unto us from heaven's brink. Sorry, the poet further he continues to say that more beautiful things that are on earth, இன்னும் அழகான விஷயங்கள் இந்த பூமியில இருக்கிறதெல்லாம் அவர் விவரிச்சு சொல்றார். அதுலயும் என்ன சொல்றாரு அப்படின்னா, அழகான ரோஜா பூக்கள், அதுவும் அதோடைய நறுமணமும், இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃப்ராக்ரன்ஸ். ஃப்ராக்ரன்ஸ்னா நறுமணம். இதெல்லாமே வந்து கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற பரிசு எல்லாருக்குமே. எப்படி ஒரு தேன் பூச்சி அதோடைய தேனியை வந்து சேகரிச்சு அந்த இனிப்பான விஷயத்த நமக்கு தருது, தேனுங்கிறத ஒன்று தருதோ, அது போல கடவுள் கொடுத்திருக்கிற ஒரு தேன் தான் இந்த அற்புதமான விஷயங்கள், நமக்கு இயற்கையில கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான விஷயங்கள். இதை நம்ம வந்து நல்லபடியா எடுத்துட்டு வாழணுங்கிற அந்த துடிப்பும் நமக்கு ஒவ்வொரு நாளுமே எடுத்துக்கணும். ஒவ்வொரு நாளுமே இந்த எண்ணம் வந்து நமக்குள்ளேயே இருக்கணும். தீஸ் ஆர் த பியூட்டிஸ் விச் ஆர் இம்மார்டல். எப்போதுமே வந்து இது இருக்கக்கூடிய விஷயம். இயற்கையினோட அழகு எப்போதுமே அது இருக்கிற விஷயம். இன்னைக்கு ஒரு நாள் அழகா இருக்கு, நாளைக்கு இல்லை அப்படின்னு நம்ம அதை சொல்ல முடியாது. எப்போதுமே அந்த இயற்கையினோட அழகு நிரந்தரமானதான். இட் கிவ்ஸ் அஸ் த ரீசன் டு ஹோல்ட் ஆன் திஸ் எர்த். நமக்கு என்னதான் நம்ம சுத்தி நிறைய பிரச்சனைகள், சுச்சுவேஷன்ஸ் ஆர் நாட் குட் எனப், நம்மளை சுற்றி இருக்கிற சூழல் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை, இல்லாட்டி நம்மளை சுற்றி there are bad things or sorrows. சாரோஸ்னா ஒரு சோகமான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருந்தாலும், இந்த இயற்கையினோட அழகு நமக்கு எப்போதுமே ஒரு பாசிட்டிவிட்டியை நமக்கு தருது. ஒரு ஸ்வர்க்கத்திலேருந்து விளிம்புலேருந்து நம்ம மேல வந்து கொட்டுது. இந்த இயற்கையோடைய இயற்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம். இட் இஸ் அ பூன், ஒரு வரப்பிரசாதம் போலதான் இருக்கு. போரிங் ஆன் டு அஸ் ஃப்ரம் த ஹெவன்ஸ் ஸ்ப்ரிங். அதாவது சொர்க்கத்திலேருந்தே ஏதோ ஒரு விளிம்புலேருந்து நமக்கு மேல வந்து ஒரு நல்ல விஷயம் நமக்கு கொட்டுறது. இப்போ அருவியிலேருந்து எப்படி தண்ணி கொட்டுறது போல நமக்கு மேல சொர்க்கத்திலேருந்து ஒரு நல்ல விஷயம் வந்து நம்ம மேல வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது. சொர்க்கத்திலேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னு அவர் சொல்றார். இதுதான் the poem A Thing of Beauty by John Keats. எப்போதுமே வாழணுங்கிற அந்த நம்பிக்கை வந்து எப்போதும் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கு.
அது நமக்கு ஒரு நல்ல வரப்பிரசாதமாகவும் இருக்கு. நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட எண்ணங்கள், கெட்ட விஷயங்கள், சாரோ திங்ஸ், இட் ரிமூவ்ஸ் இட். அது அது எடுக்குது. ஸோ அந்த மாதிரி நல்லா வாழணும், பர்சிஸ்டன்ட் டு லிவ் அ குட் லைஃப். இந்த துடிப்பு நமக்கு எப்போதுமே இந்த இயற்கை ஏற்படுத்தி கொடுக்குறது. இதுதான் இந்த போயம் திங்க் ஆஃப் பியூட்டி. பவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இட்ஸ் அ ஷெல்டர் அண்டர் த ஷேட் ஆஃப் ட்ரீஸ். பால் கவரிங், அதாவது சுற்றி இருக்கிறது. ரில்ஸ் அப்படின்னா ஒரு ஓடை, கிளியர் ஸ்ட்ரீம், ஒரு தெளிவான அந்த நீர் ஓட்டம். அதில் எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக இருக்கு. அதுதான் ரில்ஸ். ஓடையை தான் ரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ப்ரிங்க்லிங், சின்ன சின்ன சொட்டுகளா நீர் துளிகள். ஃபைன் டிராப்ஸ் ஃபாலிங் இன் ஃபைன் டிராப்ஸ். ரெட்டிங் சுற்றி, நம்மளை சுற்றி இருக்கிறது. கவர், சரவுண்ட் ஆர் என்சர்க்கிள் சம்திங். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்மளுடைய கிராசரி பகுதியிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. I read out the poem once again and we'll move on to the discussion of question and answers. இன்னும் ஒரு வாட்டி இந்த போயமை கிளியரா படிக்கிறேன். அடுத்தது question answers பார்க்கலாம். A thing of beauty is a joy forever. Its loveliness increases, it will never pass on to nothingness, but will keep a bar quiet for us, and a sleep full of sweet dreams, health, and quiet breathing. Therefore, on every morrow are we wreathing a flowery band to bind us to the earth. Some shape of beauty moves away the path from our dark spirits. Such the sun, the moon, the trees old and young, sprouting a shady boon for simple sheep, and such are daffodils. ஒரு சாதாரணமான ஜீவராசிகளுக்குமே, அதுக்காக தான் அந்த ஃபார் சிம்பிள் ஷீப்புங்கிற வார்த்தை உபயோகிச்சிருக்காங்க. And such are daffodils with green world they live in, and clear rills that for themselves a cooling covert make against the hot season. The mid-forest break, rich with a sprinkling of fair musk, rose blooms, an endless fountain of immortal drink pouring onto us from the heavens brink. This is A Thing of Beauty by John Keats. ஸோ நம்ம போயமை 2 வாட்டி படிச்சு பார்த்தாச்சு. அடுத்தது சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ். According to the poet, a thing of beauty is a joy forever, a pain forever, a suffering forever, neglected. ஒரு நிராகரிக்கப்பட்ட விஷயம், அதுதான் நெக்லெக்டட். எப்போதுமே ஒரு வலியை கொடுக்கறது, நிரந்தரமான ஒரு வலியா இருக்கு, அதுதான் பெயின் ஃபார் எவர். சஃபரிங், ஒரு வலி, எப்போதுமே ஒரு ஒரு விஷயத்த அனுபவிக்கிறது, ஒரு வழியை எப்போதுமே நிரந்தரமா அனுபவிக்கிறது. ஜாய் ஃபார் எவர், எப்போதுமே நிரந்தரமான ஒரு சந்தோஷம். இதுல எது சொல்லியிருக்காரு இந்த போயட்? திங் ஆஃப் பியூட்டி இஸ் a joy forever. Beauty things never pass into nothingness means that they dash, never increase, never fade away, create unpleasantness between friends, always brings unhappiness. எப்போதுமே சோகத்தை கொடுக்குறது, சந்தோஷம் இல்லாமல் ஆக்குறது, அதுதான் டி ஆப்ஷன். நெவர் இன்க்ரீஸ், எப்போதுமே ஏறாது. கிரியேட் அன்பிளசன்ட்னஸ் பிட்வீன் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களுக்கிடையே ஒரு அன்பிளசன்ட்னஸ்னா ஒரு நல்ல சூழல் இல்லாம ஒரு கெட்ட சூழலை உருவாக்குறது, அது மாதிரி சொல்லப்படுறது. மேக்கால் நெவர் ஃபேட்ஸ் அவே, எப்போதுமே மறைஞ்சு போகாது. ஆல்வேஸ் பிரிங்ஸ் அன்ஹாப்பினஸ், எப்போதுமே ஒரு சோகத்தை கொடுக்கா சாரி சந்தோஷத்தை கொடுக்காம இருக்கிறது. ஆல்வேஸ் பிரிங்ஸ் அன்ஹாப்பினஸ்.
இதுல என்ன ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணணும்? Beautiful things never pass into nothingness means that they never fade away. என்னைக்குமே மறைஞ்சு போகாது. இயற்கையினோட அழகு எப்போதுமே ஒண்ணுமே இல்லாம போகாது. என்னைக்கும் நம்மளை விட்டு மறைஞ்சும் போகாது. they never fade away. எப்போதுமே ஒரே மாதிரியா தான் இருக்கும். will keep a bar quiet for us means இதுக்கான அர்த்தம் என்ன? will keep a bar for us means இதுக்கான அர்த்தம் will keep us peace and calm, எப்போதுமே அமைதியாகவும் எப்போதும் அமைதியா நம்மளை வச்சுக்கும். will stop unpleasant sound, ஒரு கேட்கக்கூடியாத ஒரு சத்தத்தை வந்து அது நிப்பாட்டும். makes our bed fit to sleep, நம்மளுடைய படுக்கை வந்து படுக்கக்கூடிய தன்மைக்கு அது கொண்டு தரும். reduces noise, ஒரு சத்தத்தை வந்து அது குறைக்கும். will keep us peace and calm, இதுதான் கன பதில். Third question, answer is A. Of all the unhealthy means dash pain, suffering, neglect, ill health. Of all the unhealthy அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்ன? அன்ஹெல்தினா இந்த இடத்துல சஃபரிங் அர்த்தம். The sun, moon, trees, old and young are the things that இந்த சூரியன், நிலா, இந்த மரங்கள், இப்ப வளர்ந்த மரமா சின்ன இளமையான மரமா இருக்கட்டும், இல்லாட்டி பழைய மரம், இதெல்லாம் வந்து நமக்கு என்ன தருது? that depresses, சோகத்தை ஏற்படுத்துது. remove the pall of gloom from our lives, நம்ம வாழ்க்கையில இருக்கிற it removes sorrows, கெட்ட விஷயங்களை வந்து நம்ம வாழ்க்கையில இருந்து அதை நீக்குது. நம்மளை வந்து சந்தோஷப்படுத்துது, நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறது. makes us laugh, gives us oxygen, நமக்கு வந்து ஒரு நல்ல சுவாசத்தை கொடுக்குது. it gives us good oxygen. option is removes the pall of gloom from our lives. இந்த poem பார்க்கறத இந்த அர்த்தத்தை அது கொடுக்கிறது. how a thing of beauty is joy for ever. எப்படி வந்து ஒரு இயற்கையினோட அழகு எப்போதுமே அது நீடிச்சிருக்குங்கிறது அது எப்படி சொல்றாங்க? how is it possible? A thing of beauty is joy forever because it is a source of endless joy and its eternal beauty never fades away. எப்போதுமே ஒரு சந்தோஷத்துக்கு அது முடிவே இல்லை, எல்லையற்றது. அதுதான் இட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப் எண்ட்லெஸ் ஜாய் அண்ட் இட்ஸ் அதோடைய அழகு எப்போதுமே மறைஞ்சு போகாது. இட்ஸ் எட்டர்னல் பியூட்டி நெவர் ஃபேட்ஸ் அவே. திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர். அந்த இயற்கையின் அழகு எப்போதுமே அந்த சந்தோஷம் வந்து எப்போதுமே நீடிச்சது தான். ஏன் அப்படின்னா அது வந்து இட் இஸ் அ எண்ட்லெஸ் ஜாய். சந்தோஷம் வந்து எப்போதுமே நீடிச்சுட்டே தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு எல்லையோ முடிவோ கிடையாது. அதோட அழகு என்றைக்குமே அது மறைஞ்சு
போகவும் போகாது. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். Why do we suffer? நம்ம ஏன் இங்க பூமியில வந்து ரொம்ப ஒரு வேதனையை அனுபவிக்கிறோம்? Why do we suffer? Because of the attachment we have to the earthly things. இந்த இயற்கை கொடுத்துருக்க விஷயத்தை வந்து அந்த விஷயமா பார்க்காம நம்ம ஓவரா அதோட பாண்டிங் எடுத்துக்கிறோம். We are having too much of attachments towards it. அதனாலதான் நம்ம சஃபர் ஆகிறோம். It keeps us from eternal happiness. It keeps us away from eternal happiness. This attachments to materialistic lives. அதாவது இந்த எப்போதுமே நம்ம ஒரு பணத்தை தேடி போகிறது, நமக்கு பெரிய வீடு வேணும், கார் வேணும், இதெல்லாம் வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். இந்த இயற்கையை கொடுத்துருக்கிற விஷயங்கள்லேருந்து நம்ம போருங்கிற மனப்பான்மை இல்லை. நம்ம வந்து எப்போதுமே ஒரு விஷயம் வந்து இது ஒரு கிடைக்குதுன்னா இதோட இன்னொன்று பெருசாக கிடைக்கணும், இந்த எண்ணத்திலேயே நம்ம போயிட்டே இருக்கோம். டூ மச் ஆஃப் அட்டாச்மெண்ட்ஸ், டூ மச் ஆஃப் வாண்ட்ஸ், இதெல்லாம் தான் நம்மளுடைய ரீசன் டு சஃபர். ஓவர் attachments to the earthly things. So we suffer. According to the poet, mention the evil things we possess. The evil things we possess are hatred, greed, negativity. எப்போதுமே பாசிட்டிவாக இல்லாமல் ஐயோ நம்ம வந்து தோற்று போயிடுவோம், நமக்கு இந்த மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி நெகட்டிவாக சிந்தனை பண்ணுறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹேட்ரட்னஸ், இந்த பகைமை, பொறாமை, இதெல்லாம் தான் நம்மளுடைய கெட்ட விஷயங்கள், the evil things that we possess. ஆல்ரெடி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆலிட்ரேஷன் வந்து போன போயங்கள்லாமும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். சேம் ரிப்பிட்டிஷன் ஆஃப் சேம் கான்சனன்ட் சவுண்ட்ஸ். ஏஇஐஓயூலாம் பவல் சவுண்ட்ஸ். அ, ஏ, இ, அ, யு. அம்ப்ரெல்லா, அ, அம்ப்ரெல்லா சொல்லுவோம். ஸோ பவல் சவுண்ட்ஸ் இல்லாமல் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் கொடுக்குறது, அந்த கான்சனன்ட் சவுண்ட் கொடுக்குற லெட்டர்ஸ் எல்லாமே வந்து அதுவும் ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில். இட் வில் யூஸ்வலி பி இன் தி பிகினிங் வேர்ட்ஸ். ஆரம்பத்தில் இருக்கிற வார்த்தைகள் இல்லை கோர்வையான வார்த்தைகள். இப்போ ஸ்பெஷல், சம்திங் ஸ்பெஷல் அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல், எஸ்லேருந்து தான் சம்திங் ஆகிடுது ஸ்பெஷல். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையுமே சேர்ந்து வருது, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் டுகெதர் அண்ட் ஹேவிங் அ கான்சனன்ட் சவுண்ட். எஸ்ங்கிற எழுத்துக்கு வந்து என்ன சத்தம்? சங்கிறது. வவல் சவுண்டில் வருதா? கிடையாது. கான்சனன்ட் சவுண்ட், கான்சனன்ட் லெட்டர். நம்ம என்ன சொல்லுவோம்? சம்திங் ஸ்பெஷல். எஸ் வந்து லெட்டரை வந்து அண்டர்லைன் பண்ணுவோம். ஆலிட்டர்ட் வேர்ட்ஸ் அப்படின்னா சம்திங் ஸ்பெஷல். ஒரு ரேண்டமான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இமேஜரி, அதாவது நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. இப்போ இந்த இயற்கையோட அழகு
ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நமக்கு சொன்னார் இல்லையா? இந்த அப்படியே மலர் வளையம் பூமியை சுற்றி இருக்கிறா போல அந்த பிக்சர்லாம் நம்மளோட கண்ணு முன்னாடி கொண்டு வருது இல்லையா? ஸோ த திங்ஸ் விச் வி கேன் விஷுவலைஸ், நம்மளால கற்பனை பண்ணிக்க முடியும் அந்த எழுத்து படிக்கிறதையே. when we can visualize it, it is called as imagery. இதுவும் ஒரு figure of speech. Okay, இன்னைக்கு கிளாஸ்ல a thing of beauty இந்த poem லைன் பை லைன் மீனிங் பார்த்துருக்கோம், கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆல்ரெடி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணதுனால பெருசாக நம்ம இன்னைக்கு கிளாஸில் ஒவ்வொரு இதுவாக பார்க்கல. பட் வி ஹவ் காட் நோ த மீனிங், அது அர்த்தம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ நான் இன்னைக்கு கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு யாராச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் இன்னைக்கு கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அடுத்த கிளாஸில் இன்னொரு டாபிக் நம்ம பார்க்கலாம். நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.